பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் பொற்பாதங்களை வணங்கி ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக இந்த சத்தங்கத்தை ஏற்பாடு செய்துள்ள அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தையும், சபையிலே கூடியுள்ள ஆன்மீக பெரியோர்கள் முதல் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். போன வாரம் சனிக்கிழமை நம்ம சொசைட்டி சத்சங்கத்துல பானுப்பிரியா கார்த்திக் அவங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ணதுக்கெல்லாம் ஞாபகம். அதுல அவர் அமிர்தா தா பகவானோட 1913 பிறந்த நாள் விழாவில் அவர் கலந்துட்டது சம்பவங்கள். அதுக்கப்புறம் அவர் அரவிந்தர் தனியா சந்திக்கும் போது அவரோட ஊர்ல அதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த ஒரு ஆன்மீக சிறப்புள்ள ஒரு நிகழ்வு அவருக்கு நினைவு வந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் அருமையா விவரிச்சார். யார் அமிர்தா தா? ஆறாமுதாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சார சீலர்களான ஒரு வைஷ்ணவ குடும்பத்துக்கு பிறந்தவர். ஆறாமுதன் அமுதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரி சுற்றி இருந்த கிராமங்கள் ஒண்ணுதான் அவர் பிறந்த இடம். 1895 செப்டம்பர் 19 அவரோட பிறந்த நாள். அதுல இருந்து ஒரு 90 வருஷம் கழிச்சு 1985 அவர் அவருடைய நினைவு அஞ்சலிக்காக அவருடைய நினைவு குறிப்புகள் அவர் ஏற்கனவே தொகுத்து வச்சிருக்கிறது ஒரு புக்கை போட்டாங்க, அரவிந்த தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அரவிந்த ஆசிரமம். அந்த புக்கினுடைய அடிப்படையில அதுல உள்ள செய்தியினுடைய அடிப்படையில தான் இந்த சுதந்திர போராட்ட காலத்துல நாடு முழுக்க வெள்ளைகளோட அடக்குமுறை, அதை எதிர்த்து கிளர்ச்சி, அதில் ஈடுபட்டிருந்த போராட்ட வீரர்கள், இது பத்தி எல்லாம் தான் பேச்சு நடக்கும். இவரோட ஊர்லயும் அந்த மாதிரி ஒரு பேச்சுல இவருக்கு காதுல விழுந்த பேர் என்னன்னா லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், அரவிந்தர். லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட சேர்ந்து 3 பேரோட சேர்ந்து அரவிந்தர். அவருடைய நினைவு குறிப்புகளை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, 4 பேருமே பெரிய தலைவர்கள், ஆனா ஒரு பேர் மட்டும் ஏன் நச்சு, எதனால அப்படி, வெகு நாள் வரைக்கும் எனக்கு அவருடைய வரைக்கும் தெரியல அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அரவிந்தர் பேரை கட்ட உடனே அவர் மெய்மறந்து போயிடுவார், தன்னை இழந்துடுவார். அவருக்கு ஒரு 9 வயசு இருக்கும் போது அவரோட ஊருக்கு வெளியில ஒரு சாயங்கால நேரத்துல குளக்கரையில நின்று இருக்கும் போது அவர் தலைக்கு மேல வானத்துல ஒரு கருநீல ஒளி கோலம் ஒண்ணு, அது உள்ளத்தை கவர்ந்து உடலுக்கு இதமாகவும் இருந்தது அப்படின்னு எழுதுறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் தெற்கே போய் மறைஞ்சது. அவருடைய ஊர்ல இருந்து தெற்கு திசையில தான் இருந்தது பாண்டி. அப்போ பகவான் பாண்டிச்சேரிக்கு வந்துருக்கல. அதை பத்தி அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மேல் உலகுகள் இறுதியை தயார் செய்து கொண்டிருந்த போதும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு 10 வயசா இருக்கும் போது இவரோட ஃபேமிலி பாண்டிச்சேரிக்கே வந்துட்டு இவருடைய படிப்பு காரணமாகவும் இருக்கலாம். பகவானை வரவேற்க பக்தன் முன்பே வந்து விட்டது போல அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1910 ஏப்ரல் 4 அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்தப்புறம் அது பொதுமக்களுக்கு ரகசியமா தான் இருந்துச்சு 6 மாசம் வரைக்கும். ஆனா அவர் 4 நாளுக்குள்ள அமுதனுக்கு அவர் தெரிஞ்சு, நம்ம இருக்கிற ஊருக்கே அவர் வந்துட்டார், அரவிந்தர் வந்துட்டாருன்னு அவருக்கு தலகால் புரியல, தூக்காடி போனார். அவருக்கு சந்திக்கணும்னு அவருக்கு ஆசை. அது மாதிரி அந்த ஆவல் வந்த உடனேயே எப்படி நிறைவேறிடுங்கிற ஒரு நிச்சயம் அவர் வந்துட்டான். தினே தினே இதாப்பகல் இதே நினைவு அப்படின்னு எழுதியிருக்காரு. சரி, எப்படி அவருக்கு தெரிஞ்சு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இவரோட சித்தப்பா ஒருத்தர் அவரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு உள்ளவர். பாரதியார் மாதிரி ஸ்ரீ அரவிந்தர் கிட்ட தனியா பார்த்து பேசக்கூடிய ஒரு சலுகை கொடுத்திருந்தார் அப்படின்னு தெரியுது. ஆனா அதை பற்றி வேற மேல் விவரம் எதுவும் இல்லை. ஆக பாரதியாருக்கும் இவரோட குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. அதனால இவருக்கு பகவான் தெரிஞ்சிருக்கு. இவர் என்ன பண்ணாருனாக்க, பாரதியாருக்கு அரவிந்தர் பற்றி நெருக்கமா தெரிஞ்சதுனால இவர் அவரோட ஒரு க்ளோஸ் ஏற்படுத்திக்கிறார், அவரோட பழக்கம் இருக்கிறார். அவர் பாரதியார் அடிக்கடி போறார். அப்போ இந்த மாதிரி செஞ்ச முயற்சிகள் தான் இருக்கு இல்லையா, அரவிந்தர் முயற்சிகள், அதையெல்லாம் அப்போ அவருக்காக அவர் என்னெல்லாம் நிகழ்வுகளை எதிர்கொண்டார் அதெல்லாம் அவருக்கு சேர்த்து அரவிந்த யாத்திரை அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த யாத்திரை நம்மளும் கலந்து கொடுப்போம். பாரதியாரும் இந்தியா பத்திரிகை அதிபர் ஸ்ரீனிவாசாச்சாரியும் தினமும் ராத்திரியில அரவிந்தத்தை ரகசியமா பார்த்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதுல நாட்டு நடப்பு, யோக மாதம், கலை, இலக்கியம், பல விஷயங்கள் அவங்க பேசப்பட்டு அதை பத்திலாம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சக்தி உபாசனை பற்றி தான் அரவிந்தத்தை கேட்டதை கூட பாரதியார் இவர்கிட்ட பகிர்ந்து பார்த்துருக்கேன்.
ஆனா பாரதியார்ட்ட இவர் பல முறை கேட்டு பார்த்தார். அரவிந்தர் நான் ஹெல்ப் பண்ண அவர் அது லட்சியம் பண்ணவே இல்லை. சின்ன பையன் தான் நினைச்சாரோ என்ன தெரியல. இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த व्यक्தியை பாரதியாரோடு பழகிய போது தன் குடும்பத்தின் பரம்பரை கட்டுப்பாடுகள் வலுவிழந்து போவதாக அவர் உணர்ந்தார். அவரோட ரிலேட்டிவ்ஸ் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் பண்டைய நெறிமுறைகளில் உண்மை தன்னை ஈர்க்கவில்லை. உண்மை இல்லைன்னு அவர் சொல்லல, இந்த உண்மை தன்னை ஈர்க்கவில்லை அப்படின்னு எழுதுறார். ஸ்ரீ அரவிந்தரை தஞ்சம் அடைவதற்கு முன் உள்ளத்தில் நான் விரிவை பெறவும் பழைய சமஸ்காரங்களாகிய என் தலைகளை கட்டுகளை நான் அவிழ்க்கவும் பாரதியார் தான் வாழும் முறையினால் எனக்கு உதவினார் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, பாரதியாரும் அவருடைய நட்பு வட்டம் அதோட அவரோட பழக்கம் ஏற்படுத்தக்கூடிய விழா என்ன ஆச்சுனாக்கா, ஜாதி மத வேறுபாடெல்லாம் ரொம்ப செயற்கையானது அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாம் மேலாக வெள்ளையரை நிலைத்தராக கருதுவதிலிருந்து விடுபட்டு வெள்ளையர் அப்படின்னு அனைவரும் மக்கள் குலத்தை சேர்ந்தவர்கள் என்ற எண்ணம். இப்ப நம்ம அப்படின்னு பார்த்தோமே, அதனுடைய அந்த பேசிக் கனெக்ட்ல ஒரு கனெக்டா வருது எல்லா மக்கள் குலம் அப்படின்னு. அதை அவர் சொல்றார். திருப்பி அவர் இன்னும் பார்க்கல, அவர் கண்டிக்கல. அதுக்கு முன்னாடி சொல்றார், வெள்ளையரை நிலைத்தராக கருதுவதிலிருந்து விடுபட்டு வெள்ளையர் கிளீனர் நீந்தோவர் அனைவரும் மக்கள் குலத்தை சேர்ந்தவர்கள் என்ற எண்ணம் உதயமாக தொடங்கியது. இப்படி தோன்றுவதற்கு காரணம் அரவிந்தர் மறைவிலிருந்து என் மீது ஒளிபாய்ச்சி கொண்டிருந்ததுதான் அப்படின்னு எழுதுறாரு. மீட் பண்ணவே இல்லை ஒரு கூட. அதுக்குள்ளேயே அப்படி சொல்றாரு, அரவிந்தரின் ஆதர்ச பாதையை நோக்கி எடுத்து வைத்த அடி அது அப்படின்னு சொல்றாரு. 1910 இருந்து 1914 வரைக்கும் அவர் அரவிந்த தரிசனம் எடுத்து முயற்சி எடுத்து சொல்லும் போது, இன்று பின்னோக்கி பார்க்கும்போது குருநாதரை அண்டுவதற்கு முன் செய்ய வேண்டிய தவம் என்ன என்பதை இப்போது ஒருவாறு புரிந்து கொண்டேன். நெற்செயலும் இயக்கமும் வாழ்க்கைக்கு விளக்காம் குருநாதரை என் உள்ளத்தில் ஏற்றியதும் நாமவே வாழனும் வேள்வியில் ஆகுதியாக மாறிவிடுவதை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரவிந்தர் வந்து சங்கராச்சாரியார் வீட்டுல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு மாறினார். அப்போ அவரோட ஏற்கனவே இருந்த விஜயநாத் சுரேஷ் சக்கரவர்த்தி தவிர கௌரி நளினிகாந்தன் தான். இந்த 4 பேரும் சாயங்காலம் 5 மணிக்கு வெளியில போனாக்கா ராத்திரி 8 மணிக்கு தான் திரும்பி விடுவாங்க. அது வரைக்கும் அரவிந்தர் வந்து அந்த வீட்டுல இருந்த கூடத்தை நடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுருக்காரு. இவர்தான் எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு சாயங்காலம் என்ன பண்றாருனாக்கா, அவரோட ஃப்ரெண்டு கிருஷ்ணசாமிங்கிறவரோட பீச்சுக்கு போகும்போது அந்த பையன் அந்த ஃப்ரெண்டோட சைக்கிளை வந்து பத்திரமா வைக்க காட்டுல அரவிந்தர் போறார். போயிட்டு தைரியம் கதவை தட்டுறார். அரவிந்தர் வேகமா வந்து கதவை திறந்துட்டு அவர் பார்த்து போயிட்டார். அவர் புதுப்பின் மீது விழுந்து தொங்கிய கேசமும் வர்ணிக்க முடியாத அழகிய சிறு பாதங்களுமே அந்த மாலை அரைவரை வெளித்து தெரிந்து கிடைக்கும். நான் தெய்வலோகத்தை அடைத்து விட்டேனோ என் உள்ளம் ஆனந்தம் அடைக்கும். நான் நிதானத்துக்கு வர வெகு நேரம் பிடித்தது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தாரா அப்படிங்கிற தமிழ் இலக்கியவருக்கு பெயர் பெற்றார் ராமசுவாமி ஐயங்கார் அவரோட ஒரு நாள் சாயங்காலம் ஒரு பரிசை ஏற்படுத்த அந்த தாராசுவாமி ஐயங்கார் எப்படின்னாக்கா ஒரு பண்ணையார் கொடியாலம் ரங்கசாமி ஐயங்கார் ஒரு பண்ணையார் ஸ்ரீ அரவிந்தரை பார்க்க வந்தபோது அவருக்கு துணையா வந்தார். இங்கிலீஷ் எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் சௌகரியமா. கொடியால ரங்கசாமி ஐயங்கார் எதுக்காக வந்தார் அப்படின்னா, அவர்களுடைய குடும்பத்துல ஒரு குலகுரு அவங்களுக்கு நாகை தத்தாங்கிற சித்தர். அவர் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, வடக்குல இருந்து ஒரு மகான் வரப்போறார். அவர் நம்ம தேசத்துக்கு முக்கிய மக்கள் குலத்துக்கே வழிகாட்டு வந்த மகா யோகி, இவர் தான் உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லை. பாண்டிச்சேரி வந்து அரவிந்தர் வந்துட்டு தெரிஞ்ச உடனே இப்போ வந்து இவர் தான் அந்த உத்தர யோகி யோகிங்கிற பேர்லயே நம்ம கூட முன்னாடி உத்தர யோகி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதை புரிஞ்சுட்டு அவர் ரங்கசாமி ஐயங்கார் வந்து இவரை பார்க்கறதுக்காக வரார். முதல்ல வந்த போது வர உணர்ச்சி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பல தடவை வந்திருக்கார். அவர் வந்து அரவிந்தர் ரொம்ப வறுமையில் இருந்ததுனால கனவுகளில் கூட கிடைத்தார். அப்புறம் அவருக்காகத்தான் வந்து யோக சாதனங்கிற புத்தகம் வந்து ஆட்டோமேட்டிக் கையில பகவான் எழுதினார். அது ராஜாராம் மோகன் ராய் நம்ம சொல்லுவாங்க. அவர்களுக்கு அதை வந்து இவர் நம்ம அமுதன் பதிவு பண்ணியிருக்கார். ராமசாமி
விஸ்வாமித்திரர் வந்து தினமும் ஈவினிங் வந்து ட்ரீட்ல பார்ப்பார், பார்த்து பேசுவார். பேசும்போது இவர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவரோட பர்சனாலிட்டி ஒரு மாதிரி ஒரு இருந்தது. ஒண்ணு அவர் வந்து அறிஞரோட வீட்டில் இருக்காரு, அவர் கூட. அதனால அவர் அறிஞருக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம். வழக்கு வந்து நெருக்கமான உடனே அரவிந்தர் வீட்டில் இருக்கிற அவரோட ரூமுக்கே போய் அதுக்கப்புறமா அவரோட வந்து பீச் போற அளவுக்கு ஒரு சதிக்கை கிடைச்சது. இப்போ அரவிந்தரோட வீட்டுல வந்து நாகேந்திரநாத் கிரேட் ராய் அப்படின்னு இன்னும் 2 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. நாகேந்திரநாத் அப்படிங்கிறவர் வந்து பேஷண்ட். எந்த சிகிச்சையிலையும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அரவிந்தர் சன்னிதானத்துல தான் குணமாவேன் அப்படின்னு அவர் வந்துட்டார். அமுதன் வந்து பாராவை பார்க்க போகும்போது சில சமயம் அரவிந்தர் வந்து அந்த பிங்கட்ல இருந்து வந்து பிங்கட்ல அந்த பாயில படுத்துட்டு இருப்பாரு பேஷண்ட்டுக்காக. அவர்கிட்ட பேசி அவருக்கு வேண்டியதை செஞ்சுட்டு போவார். கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த சமயத்துல வந்து பாராட்ட கேட்பார், இந்த மாதிரி சமயத்துல என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எவ்வளவு அசந்தகமா இருக்குன்னு கூட அவருக்கு தெரியல. ஆனா அவர் வந்து வாரா லட்சியம் பண்ணல. ஒரு தடவை வந்து வீட்டில் யாருக்கும் இல்லை, இவர் வாராவும் இவர் மட்டும்தான். அப்போ திடீர்னு இவருக்கு ஒரு ஐடியா வருது, ஒரு தடவையாவது உங்களோட நான் சாப்பிடணும். அவர் சாப்பிடணும்னா அது அரவிந்தர் வீட்டில் சாப்பிடும்போது அரவிந்தர் பக்கத்துல இருப்பாரு அப்படி ஒரு ஐடியா தான். உடனே அவர் எதிர்பார்ப்பையில் இது மாதிரி கேட்பார். வாரா வந்து அரவிந்தர் வீட்டுல அசைவமாயிற்றேன், அரவிந்தர் வீட்டுல அசைவமாச்சு அப்படின்னு வாரா சொல்றார். அதனால பரவாயில்ல அப்படின்னு அமுதன் சொன்ன உடனே அவர் ஒரு திருப்பிட்டு போயிட்டார். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு எனக்கு பையன் அப்படின்னு. சரி நாளைக்கு பகல்ல வா அப்படின்னு சொல்றார். மறுநாளைக்கு ஸ்கூல் லஞ்ச் டைம்ல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போறார். வாரா வந்து இவருக்காக வெளியிலேயே நின்றுட்டு இருக்காரு. வா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு உடனே ஏமாந்து போய் அரை மைல் தூரத்துல இருந்த ஹோட்டலுக்கு ஒரே பெரும் வெயில நெருங்காலோட நடந்து போயிட்டு பசித்து திரும்பினார். இது நடந்தது வந்து 1913 ஜூலை மாசத்துல. ஆகஸ்ட் மாசம் நெருங்கும் போது பகவானுடைய பிறந்தநாள் வருது இல்லையா, அதனால அப்போவாது என்ன வந்து அரவிந்தத்தை தூக்கி போங்க அப்படின்னு நச்சரிக்க ஆரம்பிச்சார். அவருடைய மனசு இழகிட்டு பாலா வந்து சரி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அளவு கிடந்த சந்தோஷம். கொஞ்சம் முன்னாடியே போயிட்டார். அங்க ஒரு 20-25 பேரோட இவரும் சிற்றுண்டி சாப்பிட்டது. அப்புறம் வந்து அரவிந்தருக்கு ஒவ்வொருத்தர் இலக்கு முன்னாடி நின்று ஆசை அளிக்கிறது மாதிரி ஒரு நொடி நின்றுட்டு கடைசி வரைக்கும் போனதை கண்குளிர பார்த்தது பாரதியார் சீனிவாசாச்சாரி தான் விடைபெற்று போகும்போது அவங்க அங்கேயே இருக்கிறத பார்த்துட்டு அரவிந்தர் வீட்டாரோட இவர் சேர்ந்துட்டாரா அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு எல்லாத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமா பதிவு பண்ணிட்டார். நிகழ்ச்சியோட இறுதியில வந்து அவர் வந்து அரவிந்தர் வளம் வந்து அவர் முன்னாடி நின்று வணங்கி தானே வந்து நம்ம போன வாரம் சட்டமன்றத்துல கேட்டோம். அதோட முத்தாய்ப்பா அமுதன் சொல்றார், என்னை அவர் ஆட்கொண்டு விட்டார் என்பதை என் உள்ளம் அறிந்தது, ஆனால் நான் அறியவில்லை. வீட்டில் நடந்தது என்ன என்பது முக்கியமில்லை. நான் மேற்கொண்ட லட்சியம் கிட்டுமோ கிட்டாதோ என்ற சந்தேகத்தில் நெடுநாள் அவசைப்பட்ட என் உள்ளம் கரை காணாது சமுத்திரத்தில் அல்லல்பட்ட என் ஜீவன் எப்படியோ தவித்து தள்ளாடி கலங்கரை விளக்கை கண்டுவிட்டது அப்படின்னு எழுதுறார். 1913 டிசம்பர் வாக்குல அரவிந்தரோட வாசம் வந்து பிராங்கா மத்தின் வீதியில இருக்கிற அந்த கட்டடத்துக்கு மாற்றி பிளே கிரவுண்ட் இருக்க அந்த கட்டடம். அந்த கட்டடம் வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டு வீடு மாதிரி இல்லை, கொஞ்சம் வசதிகளோட இருந்தது. அங்க இருந்த மாடி பகுதி வந்து ஃபுல்லா அரவிந்தரோட உபயோகத்துக்காக ஒதுக்கப்பட்டது. இந்த இடம் மாறினதுக்கு பிறகு கூட இப்படி எழுதுறார், அரவிந்தரன் எழுத மாறிய பிறகு கூட என் புண்ணியஸ்தல யாத்திரையில் ஒரு நாள் கூட தவறியதே இல்லை, புண்ணியஸ்தலம் அப்படிங்கிறார். இதுல என்ன ஆச்சுன்னாக்கா அங்க மாடி படிக்கட்டுக்கு கீழே தான் வாராவோட ரூம். ஆனால் இவர் வாராவை பார்க்க போனாக்கா முதல்ல மாதிரி தூரத்துல இருந்து கூட அரவிந்தர் பார்க்க முடியாது போயிடுச்சு. அவருக்கு வந்து மாடி தனி இடம் ஆயிட்டதுனால. உலகத்தோட ஆன்மீக வரலாற்றுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லணும்னா அன்னை அரவிந்தர் முதல் சந்திப்பு இல்லையா, 1914 மார்ச் 29. அந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்த அன்னைக்கு அமுதன் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. இவர் சொல்ற அந்த புண்ணியஸ்தலத்துக்கே போயிருக்காரு. எப்படின்னாக்கா அவர் எப்போதும் போல வந்து சாயங்காலம் வாராவை மீட் பண்ணி அவரோட பீச் போவார் இல்லையா, அந்த வழக்கத்துல போயிருக்காரு. அப்போ நடந்தது அவரே சொல்றார், கீழ்கட்டில் தனியே அமர்ந்திருந்த ஐயங்கார் என்னை சமிக்ஞை செய்து அருகில் அழைத்து 2 பேர் இப்போது ஸ்ரீ அரவிந்தரை பார்க்க வரப்போகிறார்கள். வீட்டை சேராத அந்நியர்கள் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு. நீ தனியா கடற்கரைக்கு போகலாம்
அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்நியன்கிற வார்த்தை வந்து அமுதனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னாக்கா ஸ்ரீ அரவிந்தரோட பிறந்த நாள் அவரோட தரிசனம் கிடைச்சது இல்லையா, அப்போ வந்து அவருக்கு அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் அவருக்குள்ள ஏற்பட்டது. எது மாதிரி சேஞ்சஸ் அப்படிங்கிறத அவர் சொல்றார். வீட்டு சூழ்நிலை, படிப்பு, இவையெல்லாம் என்னை பெரிதும் தீண்டவில்லை. இவற்றுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லாதது போல் சில சமயம் தோன்றும். என் உள்ளத்தில் ஒரு திரை, திரைக்கு வெளியே நான் எல்லோரும் அறிந்த ஆறாமுதனே, திரைக்கு பின்னால் ஏதோ ஒரு அமானுஷ்ய அற்புத பொருள் என் உணர்வை உருவாக்கி கொண்டிருந்தது போல் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இப்போ வாரானால அந்நியன்னு பிரிச்சு காட்டும் போது அவர் வந்து அப்செட் ஆயிட்டார். ஆனா அவர் என்ன சொல்லி சமாதானம் கொடுத்துக்கிறார்னா, திரைக்கு பின்னால் உள்ள நான் அந்நியன் அல்ல, திரைக்கு முன்னால் உள்ள நான் அந்நியனே அப்படின்னு சொல்லி சமாதானம் கொடுக்கிறார். அதாவது அந்த உணர்வுல அவர் உணர்ந்திருக்கும் போது அந்நியன் இல்லையா, அந்த உணர்வுல தாழ்ந்து இருக்கும் போது அவர் அந்நியனா, அதை அவர் அப்பவே புரிஞ்சுட்டு இருக்காரு. ஆனா 1914 ஆரம்பத்திலேயே புதுவை சுதேசிகள்கிட்ட ஒரு பறவைன ஒரு செய்தி, ஒரு ரகசியமா பறவைன்றதை வந்து நிச்சயப்படுத்துற மாதிரி ஒரு நாளைக்கு வாரா இவர்கிட்ட 2 பிரான்ஸ் தேசத்தார் 21 மாதங்களில் வரப்போகிறார்கள், இருவரும் பெரிய மேதைகள் என்ற கேள்வி, ஸ்ரீ அரவிந்தரிடம் யோகம் பயில வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கோ மிகுந்த சந்தோஷம். ஐரோப்பிய மேதைகள் நம் நாட்டாரிடம் பக்தி செலுத்த வருகிறார்கள் என்று அறிந்து என் உள்ளம் பூரித்தது அப்படின்னு எழுதுறார்கள். வாராவுக்கு வந்து தாய்ப்பாசம் ஜாஸ்தி. ஒரு வருஷத்துக்கு மேல அவரால் பிரிச்சிருக்க முடியல பார்க்காம. அதனால வந்து அரவிந்திட்ட பர்மிஷன் கேட்கிறார், அவர் கொடுக்கல. ஆனா அவரை எவ்வளவு சொல்லி கேட்காம அவர் வாரா அம்மா பார்த்து போயிட்டார். இதுக்கப்புறம் அவரால் திருப்பி வரவே முடியல அரவிந்திட்ட. வாரா இல்லாதது வந்து அமுதன்கிட்ட ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமையை உண்டாக்கிட்டு, பெற்றோரின் வாஞ்சை அதை நிரப்பி தர முடியாது, ஜீவனிடத்து உண்டான அனாதை என்ற தாபம் நான் வரித்த மூலபுருஷனை தவிர வேறு எவரால் தான் ஆற்ற முடியும். என் மூலபுருஷனை அடைய விஜயகாந்தன் உதவினான் அப்படின்னு எழுதுறாரு. விஜயநாக வந்து விஜயகாந்தன் எழுதுறாரு. அவரோட வந்து உடனே ஒரு பழக்கத்தை ஜாஸ்தி பண்ணிக்கிறார் விஜயநாகோட. அவரோட வீடு சாப்பிட்றதுக்கும் ராத்திரி தூங்குறதுக்கு மட்டும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் வந்து அரவிந்தர் ஜாஸ்தி நேரம் தங்கினார். இந்த சமயத்துல அவர் வந்து மெட்ரிக் பரீட்சையில் படிச்சுட்டு இருந்தார். சார் எதுவும் கேட்கல, வாய்ஸ் நாட் ஆடிபிள். அப்போ ஒரு மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு இருந்தார். கேட்கறதா? ஹலோ, எஸ் சார், ப்ளீஸ் கேட்கறதா? கேட்குது சார், கேட்குது. மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து தன்னோட ரிலேட்டிவ் பையனோட சேர்ந்து ஜாயிண்ட் ஸ்டடி பண்றோம் அப்படிங்கிற சாக்கில் என்ன பண்ணாருனாக்கா, அது சீக்கிரமா முடிச்சுட்டு போவார் ஜாயிண்ட் ஸ்டடிக்கு. சீக்கிரம் முடிச்சுட்டு அரவிந்தர் வீட்டுக்கு வந்துடுவார். சில சமயம் குளியலும் உணவும் கூட அங்கேயே இந்த அளவிற்கு ஆனது. அதாவது எங்க அரவிந்தர் வீட்டுல. விஜயகாந்தன் எனக்கு 2 ஒட்டி துண்டுகளும் எண்ணெயும் தருவான். என் உள்ளத்து நிறைவால் அது பெரிய விருந்தாகப்பட்டது, பசி பெரிதாக படவில்லை அப்படின்னு எழுதுறார். அரவிந்தர் சந்திரநாகூருக்கு தபால் அனுப்புவார் இல்லையா, அந்த தபால்லாம் வந்து பாண்டிச்சேரியில் இருந்த பிரெஞ்சு தபால் ஆஃபீஸ்க்கு முதல்ல போகும். அங்கிருந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் தபால் ஆஃபீஸ்க்கு போவாங்க. அங்கிருந்து அங்க இதுக்கு போகும், கல்கத்தாவில் திருநாகூர். இப்போ இந்த வேலையை வந்து இந்த பாண்டிச்சேரியில் இருக்க பிரெஞ்சு போஸ்ட் ஆஃபீஸ் கூட்டு போய் வேலையை வந்து விஜயநாத் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் தெரிஞ்சு இவர் வாங்கிக்கிறார் அந்த வேலையை. யாரு? நம்ம அமுதன். இதுதான் அவர் வந்து அரவிந்தருக்கு அவர் செய்த முதல் சேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தான் பாரதியார் இவர்கிட்ட நினைப்பா வீட்டுக்கு வருவதே அடியோடு நிறுத்திட்டாய் அப்படின்னு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பாரதியார் வீட்டுக்கு போகாம அரவிந்தர் வீடை தஞ்சம் வைக்கிறது. ஒரு நாள் ஒரு பகல் நேரம் அரவிந்தர் வீட்டுக்கு அமுதன் போன போது விஜயநாத சிரித்த முகத்தோடு வரவேற்று, உன்னை பத்தி அரவிந்தர்கிட்ட சொன்னேன், அவர் பர்மிஷன் கொடுத்தார், வா மேலே போகலாம் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம வந்து அமுதனுடைய சொற்களிலே பார்ப்போம். நான் மேல்கட்டுக்கு போனது அதுதான் முதல் தடவை. நெடுந்தாழ்வாரத்தில் ஒரே வெளிச்சம், எதுவும் மூடி மறைக்கப்பட்டதாக தெரியவில்லை. என் உள்ளமும் தன்னை அறியாது தன்னை மூடி மறைக்க கதவுகளே இல்லை என்ற அதிசய ஆனந்தத்தில் திறந்து கொண்டு உயர்ந்தது. அப்போது நான் நடந்து சென்றேனோ அல்லது தாவி பாய்ந்தேனோ ஒன்றும் தெரியாது. எனக்குள் வதியும் எங்குமாய் உலகும் ஸ்வயம் தெய்வத்தின் அதிசய ரூபத்தை என் கண்முன் கண்டதாக நினைவு. என் உள்ளம் மௌன சாகரத்தில் நீந்தி ஆண்டவன் திருவடிகளில் நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து சரணம் சரணம் என்று வாக்கினால் விளம்பாது என் இருக்கை உடல் உயிர் மனதுடன் கிடந்தது. ஸ்ரீ அரவிந்தர் புஷ்பம் போன்ற தன் கரங்களால் என்னை தொட்டு நிற்கச் செய்தார். என்னை அறியாது நான் எதற்காகவோ அவரை அணைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதேன்.
நான் இந்திரனார் உலகத்தின் இன்பத்தை அடைந்து விட்ட ஆனந்த பாஷ்பமோ கண்ணீரோ நான் பார்த்தோம்னா முடிவிலா காலகதியில் என் திரைபுண்ணிய வாழ்க்கையை அந்த தாமச ஆத்மீக அந்த இதை சொல்றாரு ஒரு முடிவு ஏற்படுவதன் காரணமாக என் ஆணவம் அழுகையோ நான் அறியேன். அந்த சமயத்துல அவரோட ஊர்ல அந்த கிருஷ்ண வயசுல பார்த்தாரு இல்லையா அந்த ஒரு கோலம், அது இந்த விஷன் மறுபடியும் அவருக்கு வருது. விண்மீன் தன் கர்த்தவியம் கடமையை செய்து முடித்தது போலும் அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அரவிந்தர் சந்திக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு 4-5 நாள் கழிச்சு நம்ம சொல்லும் போது இன்னைக்கு சாயங்காலமே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு சார். அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஸ்கூல்ல இருந்து வில்ல விட்டு ஒரு டப்பு மாதிரி நேரம் அங்க போறார். விஜயநாத் வந்து இந்த பாண்டிச்சேரி ஒதியஞ்சாலைங்கிற வந்து ஃபுட்பால் விளையாட போவான். இப்போ வந்து ஃபுட்பால் விளையாட போற ட்ரெஸ்ல இருக்காம அவன் என்ன பண்ண அவர் வந்து விடுவிடுன்னு எடுத்து கூட்டிட்டு போய் மேலே படிக்கிறதுக்கு ஏறி போய் அவர் விட்டுட்டு வேகமா போயிட்டான். இவர் முதல்ல கவனிக்கல அதை. இவர் எழுதுறார், ஸ்ரீ அரவிந்தர் அருள்பொழியும் திருஷ்டியால் எங்களை வரவேற்றார். ஒரு நொடிக்கு பிறகு விஜயகாந்தன் என் அருகில் இல்லாததை உணர்ந்தேன். ஸ்ரீ அரவிந்தரும் நானும் தான், ஏகாந்தம், வேறு எவரும் இல்லை. அவர் உட்கார்ந்தவாறு என்னை பார்த்து கொண்டே இருந்தார். நானும் அவர் திருநோக்கில் ஆழ்ந்து விட்டேன். அப்புறம் அவர்கிட்ட பேசுறதுக்கு அவர் ட்ரை பண்ணணும். அப்போது எனக்கு இங்கிலீஷில் சரியாக பேச வராது. நன்றாய் தெரிந்த ஓரிரு வார்த்தைகளும் தொண்டையில் அடைபட்டு போயின. கடைசியாக ஐ வாண்ட் டெய்லி கம் அண்ட் சி யூ அப்படின்னு டெலகிராபிக் லாங்குவேஜ் மாதிரி சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் மூச்சு மாதிரி இருந்தான். அதுக்கு ஸ்ரீ அரவிந்தர் தினம் மாலையில் 5 மணிக்கு வந்து 5 மணிக்கு மேல வந்து தன்னை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது ஒரு காது உயிரை கேட்டார். மறுநாள்லேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டதும் நேரம் அரவிந்தர் பார்க்க ஓடி போயிடுவார். அரவிந்தர் வந்து ஓப்பன் டெரஸ்ல அங்க வந்து திண்ணையில உட்காந்துருப்பார். இவர் அவர் முன்னாடி நின்று அதுக்கு வந்து தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிற நினைப்பே இருக்காது. தன்னோட வீட்டு கதை ஸ்கூல் கதை எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டே இருப்பார். பேச நிறுத்த தெரியாது. பேசியவன் நான் ஒருவனே, அவரிடமிருந்து ஓரிரு வார்த்தைகளுக்கு மேல் வராது. என் உள்ளம் அவர் முன் அன்பு பெருக்காலும் அவரது மாபெரும் அருள் மிகையாலும் அடைதிறந்த வெள்ளம் போல் ஆகிவிட்டது. அவரிடம் எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது என்ற மானுஷிக எல்லையை கூட கடந்து விட்டது அப்படின்னு எழுதுவார் அவர். ஒரு நாளைக்கு விளையாட்டா என்ன பண்ணிட்டாரு, நான் உங்களோட தங்கிடட்டுமா அப்படின்னு கேட்கிறார் அரவிந்தர். அது 1914 கடைசி மாவட்டங்கள். அப்போ இவர் வந்து மெட்ரிகுலேஷன் தயார் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, பரீட்சைக்கு பேர் கொடுத்தாச்சு. அப்பெல்லாம் முதல்ல பேர் கொடுக்குறது தான் அந்த வழக்கங்கள்லாம் உண்டு. அப்புறம் வந்து ஆனால் ஃபீஸ் மட்டும் கட்டல. அரவிந்தர் கேட்ட கேள்விக்கு நேரா பதில் சொல்லலை. முதல்ல நீ மெட்ரிக் பாஸ் பண்ணு, மெட்ரிக் பாஸ் பண்ண அப்புறமா மெட்ராஸுக்கு மேல் படிச்சு காலேஜில் படிக்க போய் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒரே ஏமாற்றமா. அதாவது மெட்ரிக் நம்ம பாஸ் பண்ற அளவுக்கு படிச்சிருக்கோமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்புறம் வந்து ஃபீஸ்க்கு ஒரு 9 ரூபா குறைச்சலா இருக்கும் காலத்து அமௌண்ட். அதனால இப்போ வந்து நம்ம அதை இருக்கும். இப்போ வந்து அரவிந்தர் வந்து இல்லை நீ பரீட்சை எழுதி ஆகணும் அப்படின்னு சொன்னதோட அந்த 9 ரூபாயை அவரே கொடுத்துருக்காரு அரவிந்தர். பகவான்கிட்டயே அதை வாங்கிட்ட பாக்கியம் பாருங்க அவருக்கு. நான் மலைத்து மெய் மறந்து அவர் சன்னிதானத்தில் நின்றேன் அப்படின்னு எழுதுறாரு. நடுவுல அரவிந்தரோட இருக்கிறவங்க வந்து அவங்க வாழற ஸ்டைல் அதை பாக்குறாரு. அதை அப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப இது கவலையே இல்லாத மாதிரி இருக்காங்களே, ஒருவேளை இவங்க இந்த யோகா எல்லாம் பண்றாங்க அதுதான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி விஜயநாத் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ யோகத்தோட பலன் அப்படியாக்கும் இப்படியாக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில இறங்கி இல்லாமலேயே வெள்ளையரை விரட்டி விடலாம் அப்படின்னு என்ன பாருனாக்கா இவர் ஸ்டூடெண்ட் லெவலில் இருந்ததுனால யோகத்தினால் எங்கள் குடும்பத்தின் வறுமை தீரும், நான் பரீட்சையில் நல்லா மார்க் வாங்குவேன் அப்படின்னு நினைப்பாராம். ஒரு நாளைக்கு அரவிந்தருக்கு நான் யோகா பயில விரும்புகிறேன், எனக்கு வழி காண்பிப்பீர்களா அப்படின்னு கேட்டேன். அவர் முதலாவது உனக்கு யோகானா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்காரு. தெரியாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ரொம்ப நாள் வரைக்கும் அதுக்கு பேச்சே இல்லை. மெட்ரிக் பாஸ் பண்ணிட்டார் ஒரு வழியா. பாஸ் பண்ண போய் அவர்கிட்ட அரவிந்தர் சொன்ன போது நான் சொன்ன மாதிரி மெட்ராஸ் போய் மேல் படிக்கிறது நல்லதுன்னா எனக்கு மறுபடியும் இது எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்குங்கிறா எப்போதான் அரவிந்தத்தை வந்து சேர்றது அப்படின்னு ஏக்கம் இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த 1914 அந்த சீரியஸ்ல வந்து மதரோட சில எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. அதை பற்றி அவர் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. யூப்ளே ஹவுஸ்ல வந்து தெரியும். அதுலதான் இப்போ வந்து ஆர்கைவ்ஸ் இருக்கு. இப்போ அங்க வந்து மதர் தங்கிருக்கும் போது வந்து மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்பப்போ வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போய் பார்ப்பாங்களாம்.
அதே மாதிரி இவர் வந்து விஜயநாயரோட ஹெல்ப்போட தனியாகவும் பார்த்துக்குவார். சொல்ற வெளியே ஸ்ரீ அன்னையை தரிசித்த போது அவரும் மற்றவர்கள் போல் ஒருவர் என்ற எண்ணத்துடன் தான் அப்ரோச் பண்ணினேன். மனம் போகும் போகும் மனம் போகும் போக்கு ஒரு புறம், உள்ளம் உரையாடாது உணர்த்தும் வழி இன்னொரு புறம். என் உள்ளம் ஒலியில்லாத குரலில் மொழிவதை கேட்கவோ உணரவோ அப்போது வகையற்று இருந்தேன். எவ்வளவோ ஜென்ம ஜன்மாந்தரங்களில் செய்ய தவறிய தவத்தை பிறகு சில ஆண்டுகளில் செய்ய தலைப்பட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கார். ஆனா ஸ்ரீ அன்னை மாபெரும் சக்தி என்பதை என் ஊமை உள்ளம் உணர்ந்து விட்டது. இந்த உள்ளத்தின் மீது அழுக்கு மூட்டைகள் ஏராளமாக கிடந்தன. ஒரு பொதியை கீழே இறக்கினால் இன்னொன்று சரிந்து தாலியிடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும் அப்படின்னு தன்னோட உணர்வு நிலை பற்றி அவர் எழுதுகிறார். நான் வந்து அன்னையை நெருங்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு அபார சக்தியின் வடிவமே அப்படிங்கிறது என்னால் உணர முடிந்தது. இவ்வளவு சக்தியும் அவர் எப்படிதான் தன்னுக்குள்ள அழைச்சிட்டு ஒரு சிறிதையும் அவர் வெளிக்காட்டாமல் இருப்பார். ஆனால் சில வேளைகளில் அந்த மகாசக்தி அவரையும் மீறி பிரகாசிக்கும். இவ்வாறு பிரகாசிப்பது நம் உலகத்துக்கு தெரியாமல் போகாது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். இது மட்டும் இல்ல, சொல்றார் இந்த மாதிரி அன்னை மீட் பண்ணிட்டு வந்த உடனே அவரோட உணர்வின் அடிப்படையும் புற அம்சங்கள் சிலவும் அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சேஞ்ச் ஆகிறத பார்த்துருக்காரு. யோகா சாதன புத்தகத்துல வந்து 1-2 பேஜஸ் வந்து மதர்ஸை இவர் லேர்ன் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் அரவிந்தருடைய போவார். கையில் புத்தகத்தை வைத்துக் கொண்டு இருவரும் எதிரும் புதுமாய் சரிசமமாக அமர்ந்திருப்பதை பார்த்தால் யாருக்கு யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று தெரியாது. வித்தியார்த்தி அதாவது என்ற மனப்பான்மையுடன் தான் நான் அவரை அணுகிறேன் அப்படின்னு நகைச்சியோடு எழுதுகிறவர். ஆர்யா இதழை பற்றி கூட இவர் எழுதுவார். அதாவது அந்த ஆர்யா இதழ் ஏன் தொடங்கப்பட்டதுங்கிறத பற்றி, மானிட உணர்வில் ஆறாது மறைந்து கிடந்த புண்தான் முதல் உலகப்போர் என்றும் அது குணமாவதற்கே ஆர்யா வெளிவருவதாகவும் அறிவில் முதிர்ந்தவர்கள் சொல்ல கேட்டேன். அதெல்லாம் அப்போது எனக்கு புரியவில்லை அப்படின்னு எழுதுறார். 1914 செப்டம்பர் மாச துவக்கத்துல ஒரு நாளைக்கு ஸ்ரீ அரவிந்தரோட இல்லத்து மாடியில வந்து மேஜை மேல வச்சிருக்கு ஆர்யா ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அதை எடுத்து இந்த லைஃப் டிவைன் அவர் வந்து இந்த தேவ ஜீவனம் அப்படின்னு எழுதுறார். அந்த கட்டுரையோட முதல் அத்தியாயத்தை வாய்விட்டு உறக்க படிக்கிறார். பெரிய பெரிய கருத்துக்களை கேட்ட பெரிய பெரிய வாக்குகள் ஒன்றும் விளங்கவில்லை அப்படின்னு எழுதிட்டு அவர் மேல படிக்கும் போது என்னன்னா பலன் வந்து பார்க்கறா. திடீர்னு அரவிந்தர் வந்து அங்க படிக்க பார்த்துட்டு தெரியுது. படிக்க படிக்க இன்பமாக இருக்கிறது, ஆனால் ஒன்றும் புரியவில்லை அப்படின்னு சொன்னோம். சொல்லவே அரவிந்தர் சொல்றார், உடனே புரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீ படித்துக் கொண்டே போ, படிக்க இன்பமாக இருந்தால் படிப்பதை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆனா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு படித்து புரிஞ்சிட்ட மாதிரியும் இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. அவரை வந்து லிவிங் வித்ங்கிறத வந்து அப்பவே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தெரியுது. ஆனா அவருக்கு அவ்வளவு கிளியரா முதல்ல தெரியல. அவ்வளவுதான். 1915 அரவிந்தர் சொன்ன மாதிரி அவர் வந்து காலேஜ் படிக்கிறதுக்காக வந்து டிசம்பர்ல போறார், மெட்ராஸ் போறார். எழுதுவார், அத்துடன் என் குடும்ப தொடர்பும் அற்றுவிட்டது. என் சொந்த இச்சையின் செயல்பாடு எவ்வளவு, என்னையும் அறியாது என்னை நடத்தி செல்லும் தெய்வ திருவுள்ள செயல்பாடு எவ்வளவு என்று இன்று ஒருவார் தெரிந்த மாதிரி தோன்றுகிறது. என் இஷ்டப்படி நடந்திருந்தால் எனக்கு தெய்வ சாநித்தியம் கிட்டியே இராது, அருகாமை அது கிடைச்சே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ அரவிந்தர் ஒரு புத்து பேப்பர்ல வந்து ஹிந்து எடிட்டர் பப்ளிஷர் ஒரு கஸ்தூரங்கையாருக்கு ஒரு லெட்டர், இன்ட்ரடக்ஷன் லெட்டர் இதற்காக கொடுத்திருக்கார். அவரை போய் பார்த்தார். அப்புறம் வந்து சுரேசமுத்திரன் ரங்கசாமி ஐயங்கார் இந்த மாதிரி அவங்களுடைய பங்களாக்கள்லாம் போகும்போது அந்த பங்களாக்கள்லாம் பார்த்து ஒரே பிரமிப்பா இருக்குமா இருக்கும். உடனே ஸ்ரீ அரவிந்தரோட திருவுருவம் அவங்களுக்கு தோன்றி அந்த எண்ணத்தையே அந்த பிரமிப்பு போட்டிருப்பான். ஜார்ஜ் லா காலேஜ் இருக்க பேக்கர்டன் ஒரு சின்ன ஒரு லேன், அது அங்க ஒரு இடம் கிடைச்சது. மெட்ராஸ் போறதுக்கு முன்னாடி அவர் நிறைய தடவை வந்து ரொம்ப மன்றாடி கேட்டுட்டார், எனக்கு வந்து ஏதாவது யோகா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. ஒரு சிம்பிளா அவருக்கு வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தார். தினம் 1 மணி நேரம் சொல்லிக் கொடுத்தார். அப்போ அதுல நிறைய எழுதி வச்சிருக்காரு. எழுதி வச்சிருந்தது 2 நோட் புக் ஆயிடுச்சு. 2 சின்ன நோட் புக்கு. அந்த மெட்ராஸ் தங்கி அந்த 4-5 வருஷம் அவருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பாருங்க. ராத்திரி தூங்கும் போது தலையணிக்கு அடியில வச்சு பாடுறான், பகல்ல சட்டை பையில வச்சு பாடுறான். ஆனால் அவற்றை பிரித்து பார்த்தது சில தடவைகளே அப்படின்னு சொல்றான். தொட்டும் மேலே இதுல வந்து ஹைகோர்ட்
வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இவர் வந்து காலேஜ் முடிஞ்ச உடனே ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிரவுண்ட்ல போய் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஆரியா வச்சுட்டு கையில அகாதான் பகவானோட காவியம் இதெல்லாம் திரும்ப திரும்ப படித்து பொழுது போக்குவார். அதான் அவரோட பொழுதுபோக்குல அதை புரிந்து கொண்டேனா எதை ரசித்து ஆனந்தம் அடைந்தேன் என்பதெல்லாம் என் அந்தராத்மாவுக்கே தெரியும். கல்லூரியோ ஹைகோர்ட் மைதானமோ பேக்கர் தெருவோ எங்கு இருந்தாலும் என் உள்ளத்தில் அரவிந்தரின் ஞாபகம் ஒன்றே கனிந்து கொண்டிருந்தது அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சோ அப்பெல்லாம் வந்து பாண்டிச்சேரி வருவார். பாண்டிச்சேரி வந்து ஸ்ரீ அரவிந்தரோட வீட்டு தான் தங்குவார், தன்னோட வீட்டு போக மாட்டார். அரவிந்தருடைய அருளால் அவருக்கு நிறைய ஆன்மீக தொடர்புகள் இருக்குது. இப்போ பேக்கர் தெருவில் இருந்தார் இல்லையா, அங்க வந்து பிரம்மவாதி பிரஸ் இருந்ததுனால அழகிய சிங்க பெருமாள் அவர் மூலமா சுவாமி விவேகானந்தரை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்தார். அப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையாரோட தொடர்பு இருக்கிறது. ஹோம் ரூல் இயக்கத்தோட லைப்ரரி வந்து லா காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பார்த்துக்கிறவங்கள ஒருத்தராக இவரும் வந்துருக்காரு. ஸோ ராத்திரி வந்து லைப்ரரி மூடிட்டு அப்புறம் அங்கேயே தங்கத்துக்கு கூட ரூம் கிடந்து இருந்தது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி கிடைச்சதுக்கு அங்கேயும் அந்த பேக்கர் ரூம் எடுத்துக்கணும் தங்கிட்டு இருப்பாரு. அப்புறம் லா காலேஜ் இவரோட படித்த ஒருத்தர் பேர் கருணாகரன் நம்பியார். அவர் வந்து அரவிந்தரோட செயல்பாடு, இந்த அரசியல் களத்தில் அவருடைய செயல்பாடு, அவருடைய எழுத்தெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வார கடைசி 2 பேருக்கு ஸ்நேகம் ஆயிடுச்சு. வீக்கெண்ட்ல 2 பேர் நம்மளுமா பாண்டிச்சேரி வந்து போவாங்களாம். அவர் வந்து கருணாகர் நம்பியாருங்கிறவர் வந்து யூனிவர்சிட்டி லைப்ரரி, கன்னிமரா லைப்ரரி எல்லாம் லைப்ரரிலாம் மெம்பர். அதனால நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து கௌரவ பண்ணி வந்து கொடுப்பார். இப்படியெல்லாம் பாருங்க வந்து சொன்ன மாதிரி மறைவிலிருந்து அரவிந்தர் பண்ணாரு. அது மாதிரி அவருடைய இது எப்படியெல்லாம் இவரை வந்து டெவலப் பண்றதுக்கு எப்படியெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு பாருங்க. இவர் அப்புறம் வந்து ஒரு தடவை வந்து பாண்டிச்சேரிக்கு வந்த போது இவர்கிட்ட வந்து அரவிந்தரோட இருப்பிடத்தை வந்து கேட்டா ஒருத்தர் வந்து சந்திரசேகரையா அப்படிங்கிற ஆந்திர வாலிபர், சமஸ்கிருதம் ஆங்கிலத்தில் வந்து புலமை உடையவர். முதல்ல அவருக்கு ஒரு 5 நிமிஷம் தரிசனம் தான் கிடைக்கிறது. ஆனா அப்புறம் பாண்டிச்சேரியிலேயே ஒரு ஹோட்டல்ல நிரந்தரமா தங்கிறதுக்கு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணிக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து ஈடுபாடு வளர்ந்துருக்கு அரவிந்தர். இவர் எழுதுற அதை பத்தி ஸ்ரீ அரவிந்தர் டீ அவரை தீண்டி விட்டது, அது சும்மா விடுமா எழுதுகிறார். எல்லாத்தையும் விட இவருடைய காலேஜ் பச்சைப்பன் காலேஜ் பிரின்சிபல் ஜேசி ரோலா அவர் வந்து ஷேக்ஸ்பியர் டிராமாலாம் ரொம்ப பிரமாதமா சொல்லி கொடுப்பாராம். அவருக்கும் அவங்களுக்கும் இப்படியே ஒரு நெருக்கம் வந்துருக்கு. அவர் இவர்கிட்ட சொன்னாராம், எனக்கு லாட்டின் தெரியும். பிரின்சிபல் சொல்றாரு பாருங்க, பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் இருக்கா, எனக்கு லாட்டின் தெரியும், அதனால பிரெஞ்சு மொழியை எதிர்த்து சீக்கிரமா கத்துக்கலாம். நீ எனக்கு பிரெஞ்சு கற்றுக் கொடுத்தா நான் உனக்கு பாடமா இருக்கிற மெர்ச்சன்ட் வெனிஸ் நாடகத்தை நல்லா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அமுதன் வந்து பிரெஞ்சு கத்துட்டு இருக்காரோ ஏற்கனவே மதத்தையோ கத்துட்டு இருக்காருன்னு தெரியுது. இவர் சொல்றார், என் பிரெஞ்சு பாஷை ஞானமோ வெகு சொற்பம், நான் கற்றுக் கொடுப்பதாவது அவருக்கு நான் கற்பிக்கவில்லை. அவர் என் அரைகுறை அறிவை பூப்பறிப்பது போல் நோகாது எடுத்துக்கொண்டார். அவரது கற்கும் திறனால் என் பிரெஞ்சு ஞானம் வலுவடைந்தது, தெளிவடைந்தது அப்படின்னு எழுதுறார். இது மாதிரி தொடரெல்லாம் வந்து அவரோட உணர்வுகளை வந்து மாசுமறு நீங்க உதவினது உதவிக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. காரணம் என்ன? அவரோட உணர்வினுடைய அடித்தளத்தில் என்ன இருந்தது? ஸ்ரீ அரவிந்தருடைய சாநித்திய ஸ்பரிசம் இல்லையா எப்போது இருந்தது. ஆனா இதுக்கு மாறா வேறு சிலருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால இவர் வந்து ஹோட்டல்ல சாப்பிடுறது, சினிமா பார்க்கறது, இதெல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணம். அது இல்லாம இருந்ததுதான் அசாதாரணம் சொல்லணும். ஆனா அப்போ வந்து அவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத விஷயங்கள். அந்த சினிமா வந்து சைலண்ட் மூவி தான். இந்த பழக்கம்லாம் வந்தது. எழுதுற வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய ஒன்று என்ற ஒரு உணர்ச்சி வந்தது. இருந்தாலும் அதுல ஒரேடியா நான் வந்து கலந்துராதபடி என்னை ஏதோ ஒன்று காப்பாத்திட்டு, அது மட்டும் இல்ல, பாண்டிச்சேரிக்கு வந்த உடனே என்ன நடந்தோ ஒண்ணு மறைக்காம எல்லாத்தையும் அரவிந்தத்தை சொல்லிடுவாராம். இவர் சொல்லும் போது அரவிந்தர் மௌனமா கேட்டுட்டு இருப்பார். அந்த மௌனத்தில் ஒரு உறுத்தல் இருக்கும், அது தன்னுள் புகுந்து இருளை போக்க உதவி செய்வது அப்படின்னு அரவிந்தத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே ஒரு புத்துயிர், ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிடும். அப்புறம் இவர் மெட்ராஸ் போறதுக்கு முன்னாடியே பல தடவை வந்து அரவிந்தர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம். எது நேர்ந்த போதிலும் சம்பவத்தை விட்டு விலகி காட்சி பூதனாக இருந்து பார்க்க கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறம் யோகாசனை பற்றி பேசும்போது, தலைக்கு மேல் சிறிது உயரத்தில் உன் சேதனத்தை உணர்வை ஒருமுனைப்படுத்து, சொந்த முயற்சியை விடுத்து சக்தியை தரிசித்து அவளை உன்னுள் தங்குதடையின்றி இயங்க விடு, உனக்கு எல்லாவற்றையும் சக்தி செய்து தருவாள் அப்படின்னு வந்து அவர் சொல்லும் போது அவர் சொல்றார்,
இதை வந்து நான் உபதேசமா எடுத்துட்டேனே தவிர அரவிந்தர் வந்து நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து காதோடு காதா தீட்சை சொல்ற வழக்கம்லாம் அவர் கிடையாது அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறார். ஆனா மேற்கொண்டு எழுதார், அவர் தட்சிணாமூர்த்தி மாதிரி அவருடைய பிரசன்ஸே போறோம். அந்த பிரசன்ஸ் இருக்கும்போது நம்ம கூட இருக்கும்போது வந்து அந்த ஒரு அவருடைய அந்த சேர்ந்து வர அந்த வேவ்ஸ் நம்மள வந்து ஒவ்வொருத்தரையும் இப்படி 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 எல்லாம் அவர் செதுக்கணுமோ அப்படி அவருக்கு செதுக்கிடுவார். அதனால அது மற்ற இது மாதிரி இல்லை. இது உபதேசம் எப்பவும் யாருக்கும் சொன்னதும் இல்லை அப்படின்னு சொல்லி இது வந்து அட்வைஸ் அவ்வளவுதான் வச்சுட்டாரு. இப்போ வந்து சொல்றார், நான் மெட்ராஸ்ல இருந்தபோது ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் அப்புறம் காலையில் குளிச்சுட்டு அப்புறமும் ஒரு 1/4 மணி நேரம் அரவிந்தர் மறிச்சுட்டே மறிக்கிறது அவர் பேரை சொல்லிட்டு அவருக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட் ட்ரை பண்ணுவார். இரவில் நிம்மதியான உறக்கமும் பகலில் வேண்டிய அளவுக்கு தெம்பும் உற்சாகம் கிடைத்துவிடும். எப்போதோ சில சமயங்களில் என்னை கவலையும் நிம்மதென சொல்ல முடியாத துக்கம் பீடித்தன. இதற்கு காரணம் நான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்மரிக்க தவறியதே அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். அன்னிபெசன்ட் ராஜாஜி, காந்திஜி இது மாதிரி இந்த தலைவர்கள் தொடர்புலாம் இவருக்கு ஏற்பட்டது. அப்போ கூட அவர்கள் யாருக்கையும் அவரோட உள்ள போகல. என்ன காரணம்னா இவர் சொல்றார், எனது குருநாதன் என்னை என்றோ கவர்ந்து கொண்டான். எனது குருநாதன் மகா யோகி. எனது குருநாதன் அவதார புருஷன். இருந்தாலும் அவன் என்னோடு எனக்கு சரிசமமாக என்னோடு கலந்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை கவர்ந்து கொண்டான். அதனால் எவரிடமும் எனக்கு உள்ள போகவில்லை. இந்த மாதிரி ஹோம் ரூல் இயக்கத்துல ஒத்துழையாமை இயக்கத்துல சேரணும்னு சொல்லி இவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வற்புறுத்தினாங்க. அவர் அதுக்கு வணங்கல. இவர் சொல்றாரு, அவங்களுடைய கருத்துக்களுக்கும் பகவானுடைய இதுக்கும் வந்து வேற வேற உலகம் ரெண்டையும் கம்பேர் கூட பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம அது மட்டும் அது என்ன வித்தியாசம்ன்றத சொல்றாரு அவர். என் குருநாதன் எனக்கிட்ட கட்டளை வேறாக இருந்தது. வெளியே எவ்வளவோ பிரம்மாண்டமான வேலைகள் நடக்கின்றன. ஆனால் உள்ளே அதற்கேற்றவாறு ஒன்றும் உருவாக தொடரவில்லை. அரவிந்தர் வெளிப்பக்கத்தில் உள்ள மோகத்தை எல்லாம் நீக்கிவிட்டார். அரசியலிலோ சமூக சேவையிலோ எங்கள் உள்ளம் செல்லவில்லை. உள்ளம் சீராகாது செயற்பாட்டில் ஈடுபடுவதால் பயன் என்ன? உள்ளத்தின் குறையும் நெறியும் செயல்பாட்டில் விளங்கும் என்றோ அப்படின்னு எழுதுறாரு. 1919 அவர் வந்து படிப்பு முடிச்சுட்டார். அவர் வந்து அரவிந்தரோட இல்லத்துவாசிகள் ஒருத்தராக ஆயிட்டார். 1920 ஏப்ரல் 24 அன்னைக்கு அவர் வந்து நம்ம நிரந்தரமா தங்க பாண்டிச்சேரிக்கு வந்த அப்புறம் அரவிந்தருடைய இருப்பிடத்தில் ஏற்பட்ட இந்த பல சேஞ்சஸ் அதுக்கு சேஞ்சஸோட அமுதனுடைய யாத்திரையும் தொடர்ந்து 1922 இப்போ ஆசிரமம் இருக்கிற இந்த மாதிரி வந்தபோது அவர் வந்து மதருக்கும் இந்த விசிட்டர்ஸுக்கும் ஒரு பாலமா இருந்து செயல்பட்டார். அப்புறம் 1923 மெடிடேஷன் ஹால் இருக்கிற கட்டடத்தை வாங்கி சேர்த்த போது அந்த மெடிடேஷன் ஹாலில் வந்து பகவானுடைய அறைக்கு நேர் கீழே அவருக்கு ரூம் ஒதுக்கப்பட்டது. அந்த அறை தான் அவருக்கு ஆஃபீஸ் அறையாக வந்து ஒர்க்கிங் பிளேஸாகவும் இருந்தது. அது அதிகாலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய வேலைகள் பல வேலைகள் கிடைக்காம பண்ணார். 1926 நவம்பர் 24 மேல்மன இயக்கத்தில் தியானம். இந்த தியானத்துக்கு சாதகர்களை எல்லாம் அழைச்சிட்டு ஒரு முக்கியமான பணி அவர் பண்ணார். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மேல்மன இயக்கத்தை தொடர்ந்து அரவிந்தர் தனிமையை நாடி மதர்கிட்ட எல்லா பொறுப்புலையும் ஒப்படைச்சா இல்லையா, அப்போ வந்து மீரா நீங்க குத்தக்கூடாது, மதர் தான் குத்தணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர் மாதிரியே அவர் சொன்னார். அது அந்த மாதிரி சொன்ன போது ரொம்ப ஈஸியா அந்த இதுக்கு சேஞ்ச் ஆகிட்டார். மீராதேவின்னு சொல்லிட்டு இருந்தவர் அந்த மாதிரி இருந்த சாதகர்களோட இவரும் வந்து நல்ல மதர் அப்படின்னு சொல்றதுக்கு தயாராயிட்டார். அரவிந்தர் அடிமன இயக்கத்துக்காக தன்னுடைய மகத்தான தியாகம் பண்ண அப்புறம் இவருடைய பொறுப்புகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 1955 ஸ்ரீ அரவிந்தாசம் ட்ரஸ்ட் வந்து மதர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இவர் ஒரு ட்ரஸ்டியாக மட்டும் இல்ல மேனேஜராகவும் கூட இருக்காரு. அவர் வந்து பலவிதமான அலுவல்கள் சிக்கலான விஷயங்கள்லாம் கூட வந்து ரொம்ப ஈடுபாட்டோட செய்து அன்னையினுடைய ஆகஸ்ட சேவகராக இருந்து கடைசி வரைக்கும் 1960 ஜனவரி அன்று ஸ்ரீ அரவிந்தர் திருவடிகளை இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான விசுவாசம் உள்ள ஒரு சாதகரை பற்றி பேசக்கூடிய பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா இந்த வாய்ப்புல வந்து நான் வந்து எந்த அளவுக்கு நான் பயன்படுத்தின்றேன், எந்த அளவுக்கு இந்த அளவு உங்களை வந்து கருத்தில் வந்து சேர்ந்ததுங்கிறத பத்தி எனக்கு தெரியல. கடைசியாக கிருஷ்ணா, at last I find the meaning of soul's birth.
into this universe terrible and sweet. I who have felt the hungry heart after aspiring beyond heaven, Krishna's feet. I have seen the beauty of immortal life and heard the passion of the lover's flute, and known a deathless ecstasy surprise, and sorrow in my heart were ever mute. Nearer and nearer now the music draws, life shudders with a strange felicity. All nature, all nature is a wide enamored past, hoping her Lord to touch, to clasp, to be. For this one moment lived the ages past. For this one moment lived the ages past. The world now throbs fulfilled in me at last. The world now throbs fulfilled in me at last. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். பகவான் ஸ்ரீ அன்னை பொற்பாதங்களை நன்றியுடன் வணங்குகின்றேன். ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சென்னை கிளை சார்பில் இந்த சத்சங்கத்தை நான் முன்னின்று நடத்தும் திரு தனசேகரன் அவர்களுக்கு நன்றி. இந்த சபையிலே வீட்டுள்ள ஆன்மீக பெரியோர்கள் பொறுமையுடன் இடையே எத்தனை தடங்கள் நேர்ந்த போதும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் தலைவணக்கம்.